இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 29ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இன்றைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான நாள். ஆலயங்கள் எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் வருவார்கள் என்பதற்காக சுத்திகரிக்கப்பட்டு நல்ல வண்ண விளக்குகளோடு மிக நேர்த்தியாக மிக அழகாக ஆயத்தம் செய்யப்பட்டிருக்கிறது. நாமும் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லி அதற்காகவே ஆயத்தப்பட்டு நீட்டாக கிளம்பி நல்லா ட்ரெஸ் பண்ணி ஆலயத்தில் போய் நமக்குன்னு சொல்லி இருக்கிற அந்த இடத்துல கர்த்தரை பாடி ஆராதித்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருவது வழக்கம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது பரிசுத்த அலங்காரம். பரிசுத்தமானது உம்முடைய ஆலயத்தின் நித்திய அலங்காரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்ப அந்த சர்ச்சுக்குள்ள என்ட்ரான உடனே ஒரு ஃபீல் வரணும், இது ஒரு பரிசுத்தமான இடம். அப்படி நம்முடைய ஆலயத்தை கர்த்தர் மாற்றும். ஊழியர்களை அதை நம்ம வாஞ்சிப்போம், தேவ பிள்ளைகளை அதை நம்ம வாஞ்சிப்போம். அடுத்தது நாம நிறைய இடங்களுக்கு போறோம், வீட்டுக்கு போறோம், ஷாப்பிங் போறோம், வேலைக்கு நம்ம ஆஃபீஸுக்கு போறோம், இன்னும் நிறைய இடங்கள், பார்க்குக்கு போறோம், பீச்சுக்கு போறோம். இப்படி நம்ம விரும்பி போகிற நிறைய இடங்கள் இருந்தாலும் ஆலயத்துக்கு போறோங்கிறது அது ஒரு ஸ்பெஷல். எங்கேயும் உணராத ஒரு ஃபீலை நீங்க சர்ச்சில் ஃபீல் பண்ணலாம். அந்த ப்ரெசன்ஸை நீங்க உணரும் போது அந்த டிஃப்ரெண்ட்டை உங்களால பார்க்க முடியும். அந்த ஹோலி ப்ரெசன்ஸ் அந்த சர்ச்சில் இருக்கிறத நீங்க அனுபவிக்கணும். அப்போ அந்த சர்ச்சில் என்ட்ரு ஆகும் போதே ஆலயத்திற்கு நான் கிளம்பி போறேன், ஒரு தேவ மகிமைக்குள்ள நான் போறேன், தேவ பிரசன்னத்துக்குள்ள போறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களை நீங்க ஆயத்தப்படுத்த. நீட்டா இருக்கிறது எவ்வளோ அவசியம். நம்ம டிராவல் பண்ற வெஹிக்கிள் எவ்வளோ நீட்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோமோ அதை காட்டு நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம் சுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஏன்னா பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நான் போன வாரம் பரிசுத்தத்தோடு ஆராதித்ததை காட்டிலும் இந்த வாரம் அதிக பரிசுத்தத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கணும். இது என்னுடைய அலங்காரமா மாறணும். ஏன்னா கர்த்தர் பரிசுத்த அலங்காரத்தோடு தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நம்ம எல்லாரும் தனி நபரா, குடும்பமா, சபையா பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆராதனையில கலந்து கொள்வோம். நிச்சயமாகவே அந்த ஆராதனை மகிமையா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் பரிசுத்தர், அவர் மகா பரிசுத்தர். அவருடைய சன்னிதானத்துக்குள்ள போக நமக்கு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே. அலட்சியமாய் போக வேண்டாம், அவசரமாய் போக வேண்டாம், ஆயத்தம் இல்லாமல் போக வேண்டாம். இருதயத்தை ஆயத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்வோம். கர்த்தர் நம்மை அங்கீகரிப்பார். பரலோக தேவனே, இந்த ஆராதனையில் பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதித்து ஆசீர்வதிக்கப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.